26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை தரப்போகுது? அஷ்டம குருன்னு நிறைய தனுசு ராசிக்காரங்க பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக டக்குன்னு நான் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் நான் பணக்காரன் நான் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம், ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல்ஸ்லாம் நல்ல லாபம் தர்றது, யாராவது ஒருத்தர் தேடி வந்து உதவுறது, ஏதாவது வில்லங்கங்கள்ல இருந்த சொத்துக்கள்லாம் ரிலீஸ் ஆகி கைக்கு பணம் வர்றது, எதிரியுடைய தன லாபம், கோர்ட் மூலியமாக யாருக்காவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அம்மா மூலியமாக கிடைக்கக்கூடிய அன்பு ஆதரவுங்கிறது அதிகமாகுது. அம்மா மூலியமாக ஏதாவது சொத்து சேர்க்கை, அம்மா வழி பூர்வீக சொத்து கைக்கு வர்றது. 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது நல்ல செலவுகளை மட்டும் பண்ணுவீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு ஒரு பொருள் வாங்கினா கூட இந்த விலைக்கு இந்த பொருள் பெருமாங்கிறத பார்த்துட்டு வாங்கக்கூடிய ஒரு இருக்கு. ஆனால் இல்லை, கணவன் மனைவியாக ஒன்றா இருக்கும், ஆனால் மன ஒற்றுமையோ ஒரு கருத்து ஒற்றுமையோ எங்ககிட்ட கிடையாது. வெவ்வேறு கொள்கைகளோட ஒரே ரூஃபுக்கு கீழே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சொசைட்டிக்காக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற கணவன் மனைவியெல்லாம் தனுசில் ரொம்ப ஜாஸ்தி. தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கிவ்வராக இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே இவங்க தான் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சைட்லேருந்து ஒன்றுமே கிடைக்காது. அந்த நிலையெல்லாம் மாறி தனுசு ராசி நண்பர்கள் ரகசியத்தை காப்பாற்றுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு 8ஆம் இடத்துக்கு வரும்போது ரகசியங்கள் வெளிப்படும். ஏன்னா 8ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறதுலே பிரச்சனை இதுதான். எந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்பட்டமாக்கி கொடுத்துரும். 8ஆம் இடத்துக்கு லைட் வரவே கூடாது. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை தரப்போகுது? அஷ்டம குருன்னு நிறைய தனுசு ராசிக்காரங்க பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக பயப்பட வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு ஒரு சுபகிரகமான குரு தான் வரப்போறாரு. சுபகிரகம் 8ஆம் இடத்துக்கு வரும்போது 8ஆம் இடத்தோட நற்பலன்களை மட்டும்தான் அந்த சுபகிரகம் செய்ய போகுது. அப்போ 8ஆம் இடத்தோட நற்பலன்கள் என்னென்னலாம்? திடீர் யோகம்னு சொல்லுவோம், திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். நானே நம்பலை நேற்று வர இன்னைக்கு இப்படி நடக்கும்னு, எதிர்பாராது நடக்கும் இல்லையா? அந்த நன்மைகள் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா 8ஆம் இடம்னு சொல்லுவோம். இப்போ முதல் நாள் காலையில் வர எனக்கு வேலையே இல்லைன்னு உட்காந்துட்டு இருப்பார். ஈவினிங் ஒரு கம்பெனிலேருந்து ஒரு கால் வரும். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவார், செலக்ட் ஆகிடுவார், நல்ல வேலை, கை நிறைய சம்பளம்ங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. டக்குன்னு ஒரு லாட்ரி விளையாட்டுத்தனமாக போயிட்டுருக்கும்போது வாங்கினோம், டிக்கெட் என் பேரில் விழுந்துருச்சு. டக்குன்னு நான் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் நான் பணக்காரன் நான் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம், ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல்ஸ்லாம் நல்ல லாபம் தர்றது, யாராவது ஒருத்தர் தேடி வந்து உதவுறது, ஏதாவது வில்லங்கங்கள்ல இருந்த சொத்துக்கள்லாம் ரிலீஸ் ஆகி கைக்கு பணம் வர்றது, எதிரியுடைய தன லாபம், கோர்ட் மூலியமாக யாருக்காவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அவங்க மூலியமாக ஒரு பணம் வர்றது, இன்லாஸ் மூலியமாக ஒரு யோகம், மாமனார் மாமியார் மூலமாக ஒரு யோகம். 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கும்போது 8ஆம் இடத்தோட நன்மைகள் நடைபெறும். உயரமான இடங்கள்ல இருந்து ஒரு லாபம், யோகம், ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு யோகம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் யோகம், வேலை வாய்ப்பு, வேலையில் முன்னேற்றம்ங்கிற எல்லாருக்குமே நிறைய நன்மைகள் வந்து தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக மேம். மேம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அவருடைய பார்வையா எந்தெந்த இடங்களை பார்க்குறாரு, அப்படி குரு பார்வை பெறுகின்ற இடத்தின் மூலம் என்ன மாதிரியான பலன்களை தனுசு ராசிக்காரங்க பார்க்க போறாங்க? 12, 2, 4ஆம் இடங்களை தனுசு ராசிக்கு குரு பகவான் பார்வை செய்கிறாரு. 4ஆம் இடத்திற்கு குருவுடைய 9ஆம் பார்வை கிடைக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகபோக ஸ்தானம். போகம் அப்படின்னா லக்ஸுரி, நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோஃபாவே இருக்குதுன்னா அதை விட ஒரு பெட்டரான சொஃபஸ்டிகேட்டடான சோஃபா, வீட்டுக்கு வந்து ஹாலையுமே நாங்கள் ஏசி மாற்றுறோம், இல்லை கார் வந்து ஒரு ஹை எண்டுக்கு போகிறோம், நாங்கள் வந்து கொஞ்சம் ஜாலியாக சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கிறதுக்கு எதையாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு 4ஆம் இடம் வலுவாக இருக்கணும். ஒரு 4 சேர் இருக்குதுன்னா அதில் கம்ஃபர்டபுளான சேரில் போய் நீங்கள் உட்காரணுன்னா கூட அதுக்கு 4ஆம் இடம் வலுவாக இருக்கணும். அம்மா மூலியமாக கிடைக்கக்கூடிய அன்பு ஆதரவுங்கிறது அதிகமாகுது. அம்மா மூலியமாக ஏதாவது சொத்து சேர்க்கை, அம்மா வழி பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, அம்மாவுடைய வீட்டு சைடில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறது, அம்மாவுடைய சொந்தங்கள் நிறைய உதவுறது, இந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நல்ல ஒரு வாக்கு சுத்தம் ஏற்படும். ஸோ என்ன கமிட்மெண்ட் முடியுமோ அதை வந்து நீங்கள் கொடுப்பீங்க. கொஞ்சம் கிளியராக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது முடியும், இது முடியாது, இது ப்ராக்டிக்கலாக ஒத்து வரும், வராது, முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது நல்ல செலவுகளை மட்டும் பண்ணுவீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு
ஒரு பொருள் வாங்கினா கூட இந்த விலைக்கு இந்த பொருள் பெருமாங்கிறத பார்த்துட்டு வாங்கக்கூடிய ஒரு அறிவு. மேம் இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? குடும்ப ஒற்றுமைங்கிறது மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமையுது. 2ஆம் இடத்தை என்னன்னாலும் குரு பார்த்துடுறாரு. 2ஆம் அதிபதி சனியையும் குரு பார்த்துடுறாரு. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருந்தது. இருக்குது, ஆனால் இல்லை. கணவன் மனைவியாக ஒன்றா இருக்கும், ஆனால் மன ஒற்றுமையோ ஒரு கருத்து ஒற்றுமையோ எங்ககிட்ட கிடையாது. வெவ்வேறு கொள்கைகளோட ஒரே ரூஃபுக்கு கீழே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சொசைட்டிக்காக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற கணவன் மனைவியெல்லாம் தனுசில் ரொம்ப ஜாஸ்தி. தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கிவ்வராக இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே இவங்க தான் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சைட்லேருந்து ஒன்றுமே கிடைக்காது. அந்த நிலையெல்லாம் மாறி இவங்களும் இப்போ கொஞ்சம் கேட்க ஆரம்பிப்பாங்க, நோ சொல்ல ஆரம்பிப்பாங்க, இவங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி இருந்தாலே குடும்பம் வந்து ஒற்றுமை ஆகிடும். ஸோ நிறைய ஒரு சுமூகமான சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக மேம். மேம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும் யோகம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கா? நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடிரும். 8ல் தானே குரு இருக்கிறாரு. வியாழ நோக்கம் எங்களுக்கு வரலையேங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வி. ஸோ வியாழ நோக்கம் இன்னும் வரலையே, ஒரு வருஷம் கல்யாணத்தை தள்ளி போட்டுருவோம்லாம் நிறைய பேர் வந்து முடிவு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பண்ணவே தேவையில்லைங்க. வியாழ நோக்கம்ங்கிறது ஒரு ஃபேக்டர் தான். 60 வயசில் உள்ள ஒரு ஆணுக்குமே வியாழ நோக்கம் வரும். அப்போ என்ன நடக்கும்? 60ஆம் கல்யாணம் நடக்கும். புரியுதுங்களா? அப்போ கல்யாணம் நடக்கணும்னாலே வியாழ நோக்கம் வரணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஒரு 5 வயசு குழந்தைக்கு வியாழ நோக்கம் வரும். அப்போ அதுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது நடக்குமே தவிர அது கல்யாணமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வியாழ நோக்கம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான். இங்கே குடும்பஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பொண்ணு மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தீங்கன்னா கூட டக்குன்னு அமைஞ்சிடும், கல்யாணம் நடந்துடும். ஸோ வியாழ நோக்கம் இல்லைங்கிறதுனால தனுசுக்கு கல்யாணம் ஆகாமல் போக போகிறது இல்லை. மேம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? நிதி முன்னிலை அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வரும். ஸோ ஏதோ ஒரு சொத்து வாங்கிடணும்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அது அமையும். சீப்பான விலைக்கு சௌகரியமாக ஒரு சொத்து கிடச்சிது, எல்லாருக்கும் இந்த ரேட்டு தான், எனக்கு மட்டும் இதுக்கு தரேன், நாங்கள் தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணி நான் வாங்கினேன், ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடச்சிதுங்கிற யோகம் வந்து நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. குழுக்கள் முறையில் எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கிடச்சிது, ஒரு டூர் நான் போயிட்டு வந்தேங்கிற மாதிரி குழுக்கள் முறையில் எனக்கு ஒரு பிளாட் விழுந்துச்சு அப்படிம்பாங்க. ஸோ ஒரு 4 பிளாட் வாங்கினேன், குழுக்கள் முறையில் ஒரு பிளாட் தரேன்னாங்க, அது எனக்கு வந்து கிடச்சிச்சு. ரோடு மேலே எனக்கு ஒரு இடம், ஸோ சீப்பாக கிடச்சிச்சு, நாளைக்கு எனக்கு வந்து இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அமைய போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும். கண்டிப்பாக மேம். தனுசு ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்? தனுசு ராசி அன்பர்கள் ரகசியத்தை காப்பாற்றுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு 8ஆம் இடத்துக்கு வரும்போது ரகசியங்கள் வெளிப்படும். ஏன்னா 8ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறதுலே பிரச்சனை இதுதான். எந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்பட்டமாக்கி கொடுத்துரும். 8ஆம் இடத்துக்கு லைட் வரவே கூடாது. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு ரகசியத்தை காப்பாற்ற பாருங்க. யார்கிட்டையும் உங்கள் பிரச்சனைகள் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை உளர வேண்டாம். என்ன மனத்தாங்கள் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்குள்ளே வச்சுக்க பாருங்க. கடவுளை தவிர யார்கிட்டையும் முறையிடாமல் இருக்கிறது நல்லது. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் எந்த தனுசு ராசி அன்பர்களும் நீங்கள் இன்வால்வே ஆகிடக்கூடாது. அது எல்லாமே வெளியில் வந்து கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் இதுவாக இருக்குது. மேம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை தனக்கு சாதகமான ஒரு காலமாக மாற்றிக்கணும்னா அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? கந்தகுரு கவச பாராயணம். கந்தகுரு கவசத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருக்க அஷ்டம குருவால் வரக்கூடிய சில கெடுதல்கள் தான் இருக்குது. ஏன்னா குரு சுபகிரகம்ங்கிறதுனால பெரிய அளவில் கெடுதல்கள் இல்லை. அந்த சில கெடுதல்களும் நடக்காமல் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாதுகாக்கப்படுவாங்க. தனுசு ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் செஞ்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். வாழ்வியல் ரீதியாக இவங்க என்ன பரிகாரம் பண்ணால் தன்னை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா மௌன விரதம் இருக்க பழகணும். ஸோ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது. மௌனம் அப்படிங்கிறது குருவுடைய காரகத்துவத்தில் ஒன்று. ஸோ அமைதியாக இருக்கிறது வந்து குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஏற்கனவே ரகசியத்தெல்லாம் காப்பாற்றணும், வெளியில் பேசக்கூடாதுங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க. ஒரு வியாழக்கிழமைகள்லாம் மௌன விரதம் இருக்கிறீங்கன்னா ரொம்ப விசேஷம். இல்லைங்க நான் ஒர்க் பண்ணுறேன், என்னால் பேசாமலாம் இருக்க முடியாதுன்னா ஒரு 2 hours அது டெடிகேட்டடாக அமைதியாக இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக மேம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவியா. இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.